ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுண்ட் கார்ட். இன்னைக்கு ஷோவில் நம்ம எப்படி உங்கள் யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோ ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். இதோட பேர் என்னென்னு பார்த்தோன்னா இன்ட்ரோ மேக்கர். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே ஸ்டார்டிங் எடுத்தோடனே எல்லா டெம்ப்ளேட் நிறையா இருக்கும் வேறு ஜானரில். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் காமிக்குது 480 பிக்சல் 1080. ஸோ நான் 1080 கிளிக் பண்ணுறேன். பார்த்தோன்னா ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் வருது இங்கே, அவங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்த டைட்டில் வச்சு. ஸோ இப்போ நமக்கேற்ற மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ இதை மாற்றணுன்னா இதை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த டைட்டில் ஹியருங்கிற ஆப்ஷனுக்கு பதில் வந்து உங்கள் வேர்டை எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் நேமை போடுறேன், சவுண்ட் கார்ட்னு. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கீழே வந்து லெட்டர் ஃபார்மெட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட் டிஃப்ரெண்ட் இதில் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் வேணும். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோட கலரையும் கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு பிடிச்ச டிசைனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அனிமேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கீழே அனிமேஷன் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வந்து லெட்டர்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகணும், லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகணுமா, இல்லை ஃப்ரண்ட் உள்ளேருந்து இன்னர்லேருந்து அவுட்டர் வரணுமா. ஸோ பல டிசைன் இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம டிசைனை கொஞ்சம் ஆட் பண்ணலாம் வேணுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ கீழே ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வரும். நம்ம ஏற்ற மாதிரி டிசைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆல்ரெடி இப்போ என்ன வந்து அந்த கோல்டன் கலரில் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த டிசைனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கீழே வீடியோவில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்கே வேணும்னு. ஸோ இப்போ எனக்கு வந்து நேம் எங்கே வருதோ அந்த நேம் சுற்றி ரவுண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ இங்கே தான் நேம் வந்து பாப் அவுட் ஆகுது. இப்போ நேம் மேலே வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பிக்சரை. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ ஃபுல்லாக வேணும்னு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த டெம்ப்ளேட்டோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் தான். ஸோ அதனால் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மியூசிக் ஆட் பண்ணலாம். கீழே இருக்க மியூசிக்கிற டேப்பை கிளிக் பண்ணோன்னா மியூசிக் வரும். ஸோ நான் இங்கே இருக்க டிஃபால்ட்டு மியூசிக் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் மியூசிக்கையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைட்டிலில் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைட்டில் இருக்குது. ஸோ நான் என்னோடய வீடியோவோட எண்டில் வேறு மாதிரி நான் வேணும்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து டைட்டில் நான் தனியாக நான் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் என்னோடய சேனல் நேமே நான் இங்கே போடுறேன், சவுண்ட் கார்ட்னு. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன டிசைனில் வேணும், கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ நான் யூடியூப் டிசைனே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபார்மெட் வந்து ரொம்ப வேர்டு வந்து டெக்ஸ்ட் கேரக்டர் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதனால் நான் வேறு டிசைன் செலக்ட் பண்ணுறேன், டெக்ஸ்ட்டோட கேரக்டரை. ஸோ இப்போ இது எனக்கு ஓகே. ஸோ இப்போ நம்ம கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஒயிட்டில் இருக்குது, ஆல்ரெடி நம்ம எல்லோவில் இருக்கனால இது எல்லோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எல்லோ மாற்றிக்கிறேன். சரி, இப்போ ஓகேவா இருக்குது. நான் இதே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வர ஸ்பீட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கேற்ற மாதிரி. ஸோ என்னோடய பேக்ரவுண்டு டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் அந்த டெக்ஸ்ட்டுமே வந்து நான் ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதையுமே நான் எல்லோ கலர் மாற்றினா நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்து அதையுமே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே டி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீழே கலர் வருது. ஸோ நான் அந்த ஒரு கோல்டன் வித் எல்லோ கலந்த மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. இந்த பழைய ஆல்ரெடி நம்ம போட்ட வந்து சவுண்ட் காட்டுற இதுவும் வந்து இப்போ நியூ ஆட் பண்ண பிக்சரும். ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது எண்டிங்கில் வந்து லைட்டாக ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் கீழே லாஸ்ட்டில் இருக்க வீடியோவும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஓவர்லேப் ஆகாத மாதிரி தள்ளி வைக்கிறேன்.
இப்போ ஃப்ரண்ட்டில் வர டெக்ஸ்ட் வந்து இன்லேருந்து அவுட் வரணும் எனக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக இன் அவுட் வர மாதிரி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக எப்போ பிளாஸ்ட் ஆகுதோ அப்போ இருந்து உள்ளேருந்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இந்த டைட்டில் வந்து இதுவுமே நான் மாடிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்டிக்கர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டிக்கர் வந்து ஃப்ளாஷ் ஆகி போகிற மாதிரி ஒரு இது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதையுமே வந்து நம்ம எங்கே வேணுமோ அந்த பர்டிகுலர் இடத்துல லாஸ்ட்டில் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை நம்ம சேவ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டிக் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபோன்லேயே வந்து டவுன்லோட் ஆகிடும், சேவ் ஆகிடும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் டோட்டலாக ஃப்ரீ தான். பட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கீழே கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடணும், அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காப்பிரைட் வராது, இல்லைனா வந்து காப்பிரைட் வரும். ஸோ இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த வீடியோ ஆக்சுவலாக 5 செகண்ட் டெம்ப்ளேட் தான். பட் நான் இதை வந்து என்னோடய எடிட்டரில் போட்டு இந்த வீடியோ வந்து ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆடியோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதை 9 செகண்டுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.